ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மோர் குழம்பு வித் சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய், சீரகம், இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகா அண்ட் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிற ஐட்டம்ஸ் கடுகு, சீரகம், கருவேப்பிலை அண்ட் காஞ்ச மிளகா போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, சால்ட், மஞ்சள் பொடி சேர்த்து மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் ஒரு கப் தயிர் எடுத்து நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு மோர் மாதிரி அடித்து எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அரைப்போட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா கொத்தமல்லியும் தூவி இறக்கணும்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி. அப்புறம் அதுக்கு சைட் டிஷ்க்கு காலிஃப்ளவர் பக்கோடா செய்யலாம். அது கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, சில்லி பவுடர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுக்க காலிஃப்ளவர்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தண்ணி வந்து நல்லா சூப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நல்லா ஹாட்டான ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இது வந்து ஒரு சூப்பரான கம்ஃபர்டான ஃபுட்டு. வீட்டில் எதுவுமே இல்லைன்னா கூட இந்த மோர் குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிடலாம்.